கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் பணிவான ஸ்தோத்திரங்கள். இன்றைய நாளிலே நாம் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வேத பாடமாக தெரிந்து கொண்ட ஒரு பாடம் ஜீவ கிரீடம். ஜீவ கிரீடம், கிரவுன் ஆஃப் லைஃப். ஜீவ கிரீடம். வெளிப்படுத்தலாகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இந்த ஜீவ கிரீடத்தை குறித்த ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். நாம் வாசிக்க கேட்ட வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இது வெளிப்படுத்தலாகமத்திலே உள்ள சபைகளுக்கு சொல்லும் அநேக செய்திகளிலே இதுவும் ஒரு செய்தி. சபை மக்களுக்கு தேவன் கொடுக்கிற உத்தரவாதமான வார்த்தை, சத்தியம். ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாயிரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இந்த வேத வசனத்தை நாம் எந்த பகுதியிலிருந்து எடுத்துக்கொண்டோம் என்று சொல்லும்போது, வெளிப்படுத்தல் ஆகமம் என்ற யோவானுக்கு வெளிப்படுத்தின அந்த விசேஷத்திலிருந்து எடுத்து வாசிக்க கேட்டோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாகவும் அவருடைய சரீர அங்கங்களுக்கு தலையாகவும் இருப்பதாக பரிசுத்த வேதாகமத்திலே பல இடங்களிலே நாம் வாசித்து அறிந்திருக்கிறோம். அப்படி சபைகள் மத்தியிலிருந்து நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்த தேவகுமாரன் தமது சபை நடுவே நின்று சபைகளுக்கு, ஒவ்வொரு சபைக்கும் அவர் செய்திகளை சொல்லும்போது ஒரு தூதனை கொண்டு அதை சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். அவருடைய வலது கரத்திலே 7 நட்சத்திரங்கள் இருந்ததாக யோவான் காட்சியிலே பார்த்தார். அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையினுடைய தூதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த தரிசனத்தை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய கரங்களிலே, அவருடைய கரத்திலே, வலது கரத்திலே இருந்த அந்த 7 நட்சத்திரங்கள் என்பது வானத்திலே, பரலோகத்திலே இருக்கக்கூடிய மகிமை அடைந்த இயேசு கிறிஸ்துவின் வலது கரத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள். நட்சத்திரங்கள் என்று அடையாளப்படுத்துவது எதை அடையாளப்படுத்துகிறது என்பதை சிந்திக்கும் போது, நட்சத்திரங்கள் எல்லாம் வானத்துக்குரியவைகள். ஆக பரலோகத்துக்குரிய தூதர்கள் அவருடைய கரத்தில் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். இது விசேஷமாக 7 சபைக்குரிய தூதர்கள். இந்த 7 சபைகளுக்குரிய தூதர்களாக இருக்கக்கூடிய இந்த ஏஞ்சல்ஸ்
மகிமை அடைந்த இயேசு கிறிஸ்துடைய வலது கரத்திலே இருக்கிறார்கள். வலது கரத்தில் இருக்கக்கூடிய இந்த 7 தூதர்களும் 7 சபைகளுக்கு சில செய்திகளை சொல்லும்போது நாம் வாசிக்க கேட்ட இந்த செய்தியும் அந்த தூதர்கள் மூலமாக சொல்லப்பட்டது. ஆகவே இந்த 7 சபைகள் என்பது 7 காலகட்டங்களிலே இருந்த கிறிஸ்துவ விசுவாசிகளுடைய சபை என்று நாம் எண்ணாமல் பெந்தகோஸ்தே நாளிலிருந்து இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகை மட்டுமாக உள்ள கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அங்கங்கள் வாழும் அந்த காலப்பகுதி, பூமியிலே இயேசு கிறிஸ்துவுடைய சபை இருக்கிற காலப்பகுதி, இந்த 7 சபைகளுடைய காலம். 7 சபைகளுக்கு 7 காலங்கள் இருக்கிறது என்பது ஒரு தவறான கருத்து. 7 சபைகளுக்கு 7 காலங்கள் இருப்பதாக நாம் கருதக்கூடாது. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவனுடைய சபையானது பெந்தகோஸ்தே நாளிலே ஆரம்பிக்கப்பட்டு அவர் 2ஆம் வருகை வரும்போது அவரோடு கூட எடுத்து கொள்ளப்படுகிற அந்த பரிசுத்தவான்கள் வாழக்கூடிய அந்த காலம் மட்டும் இருக்கக்கூடிய முழு சபையையும் இந்த 7 சபைகள் அடையாளப்படுத்துகிறது. ஆக 7 சபைகள் ஒரு தனித்தனி காலகட்டத்திலே இருந்த சபைகள் என்று சொல்லும்போது, ஒரு சபை ஒரு காலத்திலே இருந்ததானால் அந்த சபைக்கு சொல்லப்பட்ட செய்தி இன்னொரு சபைக்கு இல்லை என்று ஆகிவிடும். ஆனால் வேதாகமத்திலே நாம் இந்த வெளிப்படுத்தல் ஆகமத்தை விசேஷமாக படிக்கும்போது 7 சபைகளுக்கு சொன்ன ஒவ்வொரு காரியமும் முழு திருச்சபைக்கும் முழு சபைக்கும் சொன்ன அந்த செய்திகளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப நான் கேட்ட இந்த வார்த்தையும் கூட, மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொன்ன அந்த வாக்கு கூட சபை மக்கள் எல்லாருக்குமே உரியது. இப்ப நாமும் கூட இந்த கடைசி காலத்துல இயேசு கிறிஸ்துவை குருவாக ஏற்றுக்கொண்டதினாலே, நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டதினாலே, தேவனையும் குமாரனையும் விசுவாசிக்கிற விசுவாசத்துக்குள்ளாக நாம் திருமுழுக்கு பெற்றதினாலே நாமும் கிறிஸ்துவின் சபையிலே உள்ள அங்க உறுப்பினர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த சபைக்கு சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்தம் கூட இந்த கடைசி காலத்திலே ஜீவிக்கிற நமக்கும் உரியது. நமக்கும் அந்த வாக்கு தத்தமானது, அந்த சத்தியமானது நமக்கும் ஏற்புடையது என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆக நாம் நம்முடைய விசுவாசத்திலே மரண பரியந்தம் உண்மை உள்ளவர்களாக இருப்போமானால் ஜீவ கிரீடத்தை நாம் பெறுவோம் என்பதுதான் தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார் இந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதமான வார்த்தை. இப்படி ஒவ்வொரு சபைக்கும் சொல்லும்போது ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் இதை தருவேன் என்று 7 சபைகளுக்குமே சொல்லியிருக்கிறார். அந்த 7 சபைகளுக்கும் சொன்ன அந்த வாக்குத்தத்தமான வார்த்தைகள் எல்லாமே முழு சபைக்குமே ஏற்புடையது. முழு சபை அங்கங்களுக்குமே அது ஒரு சத்திய வார்த்தையாக நாம் விசுவாசிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய இன்றைய நாட்கள்ல நாம வெளிப்படுத்தக்கூடிய காரியம். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, ஜீவ கிரீடம் என்று சொல்லும்போது
ஏதோ ஒரு தங்கத்தாலோ அல்லது வெள்ளியினாலோ அல்லது விலையுறந்த ஒரு உலோகத்தாலோ அல்லது முத்துக்கள், மரகத, மாணிக்கம் போன்ற இவைகளெல்லாம் பொறிக்கப்பட்டு அது பதிக்கப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு கிரீடம் போல, அதாவது ஒரு கிரவுன் போல இந்த ஜீவ கிரீடம் இருக்கும் என்று நாம் நினைப்பது ஒரு தவறான காரியம். ஏனெனில் இந்த பூமியிலே எதையெல்லாம் விலை உயர்ந்தது, விலை மதிக்கக்கூடியது, எல்லாராலும் விரும்பக்கூடியது என்று இருப்பது எல்லாம் பரலோகத்திலே ஒன்றுமில்லை. அவைகளுக்கு அங்கே எந்த மதிப்பும் இல்லை. ஆகவே பரலோகத்திலே இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் ஜீவ கிரீடத்தை பெறுவார்கள் என்பது ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை என்பதனால இந்த ஜீவ கிரீடம் என்ற தலைப்பை நாம் எடுத்துக்கொண்டோம். அப்ப ஜீவ கிரீடம் என்பது என்ன? அப்படின்னா, ஜீவ கிரீடம் என்ற ஒரு கிரீடத்தை இயேசு கிறிஸ்துவோ தேவனோ தூதர்களோ நம்முடைய தலையிலே வைப்பது இல்லை. அப்ப ஜீவ கிரீடத்தை தருவேன் என்பது ஒரு ஆசீர்வாதத்தை குறித்த வார்த்தை. ஜீவன் என்பது இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். ஆதாம் மூலமாக மரணம் வந்தது என்பதும் இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லாருக்கும் ஜீவன் கிடைக்குது என்பதும் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம். ஆகவே எல்லாருக்கும் ஜீவன் கிடைக்கும். அப்படி எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஜீவனை குறித்து இந்த ஜீவ கிரீடம் நமக்கு சொல்லவில்லை. இந்த ஜீவ கிரீடம் என்பது ஒரு அடையாள மொழியிலே யோவானுக்கு காட்டப்பட்டது. தரிசனத்திலே பார்க்கிறார். அவர் கேள்விப்படுவது, நீ மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாயிரு, ஜீவ கிரீடத்தை தருவேன் என்பது. அப்ப இந்த வார்த்தைகளை யோவான் கேட்கும்போது அவருக்கு இந்த ஜீவ கிரீடம் என்பது ஒரு பொருளாக அவர் அதை பார்த்திருக்க முடியாது. ஆனா அந்த வார்த்தையை அவர் விசுவாசிக்க வேண்டும். அவர் அதை நமக்கு எழுதியிருக்கிறதுனால இப்ப நாம விசுவாசிக்கிறோம். ஜீவ கிரீடம் என்ற அந்த ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்படும் என்று நாம விசுவாசிக்கிறோம். அப்படியானால் ஜீவ கிரீடம் என்பது எதை நமக்கு உணர்த்துகிறது? எந்த சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும்? ஜீவனை பெற்றுக்கொள்வதுதான் ஜீவ கிரீடம். அப்படி என்று நாம் சொல்லுவோமானால் எல்லாருக்குமே அது கிடைக்கும். ஆனா இங்கே நாம் வாசி கேட்ட அந்த வேத வசனத்துல, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல மறுபடியும் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து என்று சொல்லும்போது இந்த நீ என்பது அது யாரை குறிக்குது? அவருடைய விசுவாசிகளாகிய சபையை குறிக்கிறது. அதான் சபைக்கு எழுது என்று சொல்லும்போது ஒரு சபைக்கு எழுதின செய்தி தான் இது. அப்ப சபை மக்களை குறித்தான் நீ என்று சொல்ற. நீ படப்போகிற பாடுகளை குறித்து பயப்படாதே. 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆக கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் யாராயிருந்தாலும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளையும் துன்பங்களையும் அனுபவித்தே ஆக வேண்டும்.
உபத்திரவங்களை சகித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு செய்தியை இங்கே நாம பார்க்கிறோம். இது அவசியம். இது தேவனுடைய சித்தம். இப்படித்தான் நம்முடைய ரட்சகர் இயேசு கிறிஸ்து உபத்திரவப்பட்டதினாலே மட்டுமே அவர் அந்த வெகுமதியை பெற்றுக்கொண்டார். உபத்திரவப்படுகிறவர்களுக்கு அவர் உதவியாளராக இருக்கிறார். ஆகவே அவர் பட்ட உபத்திரவங்களிலே அவருடைய சரீரமாக நாம் இருப்பதினாலே பவுல் சொன்னது போல அந்த சரீரத்திலே நாம் இணைக்கப்படும் போது அந்த சரீரமும் அந்த உபத்திரவத்தை சந்திக்க வேண்டும். ஆகவே உபத்திரவப்படுவது என்பது அது கட்டாயம் என்ற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாதே, எவ்வளவேனும் பயப்படாதே. அதாவது ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா அல்லது ஒரு உபத்திரவம் வந்ததுன்னா திடீர்னு ஒரு துன்பம் வந்ததுன்னா பயந்துருவாங்க. இது மனித சுபாவம். அப்படி பயப்படும் போது நாம் நம்முடைய நிலையிலிருந்து நாம் தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நீ பயப்படாதே அப்படிங்கிற ஒரு தைரியத்தை தேவ ஆவி நமக்கு கொடுக்கும். அதுதான் தேவனுடைய பலன். பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கிற ஒரு தைரியம். பயந்து நடுங்கிக் கொண்டு அறைக்குள்ளே இருந்த அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட போது யாதொருவருக்கும் பயப்படாமல், யாதொன்றுக்கும் பயப்படாமல் வெளியிலே வந்து நீங்கள் சிலுவையிலே அறைந்து கொன்ற அந்த இயேசுவே தேவன் நமக்கு இரட்சகராக அதிபதியாக மாற்றினார் என்று சொல்றார். ஆக அந்த பயம் அவர்கள் இல்லாமல் போனதற்குரிய காரணமே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் தைரியம் அடைந்ததுனால்தான். ஆகவே நாமும் கூட தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாக இருக்கும்போது நாம் பயப்படாது இருக்க இங்கே நாம் அறிவுறுத்தப்படுகிறோம். எதுக்கேனும் பயப்படாதே, எவ்வளவேனும் பயப்படாதே. அதே சமயத்துல உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுவது என்பது அது நடக்க வேண்டிய ஒரு காரியம். விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். தேவனுடைய தாசர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளும், அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்திலேயும் சரி, புது உடன்படிக்கையின் காலமாகிய இக்காலத்திலேயும் சரி, தேவனை விசுவாசிக்கிற எல்லோருமே ஒரு வகையில அந்த விசுவாசத்தை தேவன் சோதித்து அறிவார். தேவன் நம்மை சோதிக்கிறவர் அல்ல என்று சிலர் நினைக்கிறார். அப்படிதான் வசனமும் சொல்லுது. தேவன் நம்மை சோதிக்கிறவர் அல்ல, அவர் யாராலும் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. ஆனால் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுவது அவசியம். ஏனெனில் நீங்கள் உபத்திரவம் என்ற குகைக்குள்ளாக வைத்து நம்ம விசுவாசத்தை தேவன் சோதித்து அறிகிற போது, ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது அப்படி என்று வாசிப்போம். அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கும் போது அவன் சோதிக்கப்பட்ட போது, அப்ப தேவன் சோதிக்கிறாரா இல்லையா அப்படின்னா, நம்முடைய விசுவாசத்தை அதனுடைய தன்மையை அவர் சோதித்து அறிவது அவருக்கு அவசியம். ஆகவே இந்த சோதனைகளை நாம் சகிக்க வேண்டும் என்று இந்த வசனத்திலே நாம் பார்த்தோம். மரண பரியந்தம் உண்மையாயிரு என்று பார்க்கிறோம். உண்மை என்பது சத்தியம் என்று நாம் சொல்றோம். ட்ரூத். இந்த ட்ரூத் என்பது சத்தியம். இந்த சத்தியத்தை விட்டு விடாதபடி மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டியது தேவனுக்கு முன்பாக நாம் காண்பிக்கக்கூடிய நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில வரக்கூடிய உபத்திரவங்களை நாம் சகித்து மரண பரியந்தம் உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது
ஜீவ கிரீடத்தை தருவேன். அப்ப ஜீவ கிரீடம் என்பது ஒரு கிரீடம் அல்ல என்று முன்பு நாம பார்த்தோம். அப்படி சொன்னோம். அது ஒரு கிரீடம் அல்ல, உலகத்தால் ஆன ஒரு கிரீடம் அல்ல, கடவுள் நமக்கு தரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். ஜீவ கிரீடம் என்பது தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய சாவாமை அழியாமை என்ற அந்த ஆசீர்வாதத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இங்கே அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு தரிசனமாக காட்டப்பட்டது. சபைகளுக்கு சொல்லும்போது அந்த சபை மக்களுக்கு உங்களுக்கு தேவ சுவாபமாகிய சாவாமை அழியாமை நான் தருவேன் என்பதைத்தான் அவர் ஜீவ கிரீடம் என்று சொல்லுகிறார். ஆக ஜீவ கிரீடத்தை நாம் பெற வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அவரோடு கூட அந்த உபத்திரவங்களை நாம் சகிக்க வேண்டும் என்பதையும் நாம் வேத வசனங்களிலே வாசிக்கிறோம். ஆயினும் இந்த பாடுகளையும் கஷ்டங்களையும் கண்டு நாம் அஞ்சாமல் பிசாசினால் உண்டாகும் துன்பங்களிலிருந்து நாம் பயப்படாதபடி விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். அநேகர் இந்த விசுவாசத்தை விட்டு விலகி விடுவார். துன்பங்களையும் பாடுகளையும் காணும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் பல வகையில இக்காலத்துல பேர் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே நடக்கக்கூடிய சில காரியங்களை நாம் மீடியாக்கள் மூலமாக, செய்தித்தாள்கள் மூலமாக அறிகிறோம். கிறிஸ்தவர்கள் மத்தியிலே கலகங்களை உண்டாக்கி கிறிஸ்தவர்களை அடிக்கவும், துன்பப்படுத்தவும், கொலை செய்யவும், கிறிஸ்துவ ஆலயங்களை அவர்கள் இடிக்கவும், இப்படிப்பட்ட காரியங்களை இக்காலத்திலே செய்கிறார்கள். அவர்கள் உண்மை கிறிஸ்தவர்கள் அல்ல என்றாலும் அவர்களுடைய பார்வையில, இதை எதிர்ப்பாளர்களுடைய பார்வையில இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு எண்ணத்தோடு அதை எதிர்க்கிறார்கள். அப்படி எதிர்க்கிறதுனால அந்த எதிர்ப்பிலே வரக்கூடிய துன்பத்திலே பேர் கிறிஸ்தவ மக்கள் அதை அனுபவிக்கும் போது மிகவும் கஷ்டப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள், பாடுபடுகிறார்கள். இதற்கெல்லாம் என்ன பலன் என்று நான் சொல்லும்போது இதற்கெல்லாம் எந்த பலனும் கிடைக்காது. ஆனால் அதே சமயத்துல நமக்கு சொல்லுகிற அந்த வாக்குத்தத்தமான வார்த்தை என்னவென்றால், நீ பயப்படாதே, சோதனையை சகித்துக்கொள், துன்பத்தை அனுபவி, உபத்திரவப்படு. 10 நாள் உனக்கு உபத்திரவம் உண்டு. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் உபத்திரவம் உண்டு. அந்த உபத்திரவத்தை நீ சகித்து மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாய் இருந்தால் தேவ சுபாவத்துக்கு தேவன் நம்மை உயர்த்துவார். இயேசு கிறிஸ்துவனுடைய வாக்குடையது, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்களும் இருக்கும்படி தேவன் அருள் செய்வார். நான் அங்கே உங்களை அவரிடத்துல கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று சொல்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின்படியே பரிசுத்தவான்கள் அடையக்கூடிய ஒரு மகிமையான, ஒரு கனத்துக்குரிய ஆசீர்வாதம் தான் ஜீவ கிரீடம் என்ற வார்த்தையாலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக திவ்ய சுவாபத்துக்கு, டிவைன் நேச்சருக்கு, நாம் ஹியூமன் நேச்சரா இருக்கக்கூடிய நாம் டிவைன் நேச்சருக்கு மாற வேண்டுமானால் அவர் சொன்னபடி இந்த உபத்திரவங்களுக்கெல்லாம் பயப்படாதபடி, கலங்காதபடி, மரண பரியந்தம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே இது மட்டுமல்ல, ஜீவ கிரீடம் என்ற வார்த்தை ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கக்கூடிய, தேவனுடைய சுவாபத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். அழியாமை, சாவாமை என்ற அந்த என்றென்றும் ஜீவனுள்ள ஒரு நிலைமைக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதினாலே உனக்கு ஜீவ கிரீடத்தை தருகிறேன் என்று சொல்கிறார்.
இன்னும் பல இடங்களிலே இந்த கிரீடத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசனமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு பலமான அவருடைய விசுவாசம், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னால அவர் சொல்லும்போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், நான் ஓட்டத்தை முடித்தேன், நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீதியின் கிரீடம் என்பது ஏதோ ஒரு உலகத்தால் ஒரு கிரீடம் செய்யப்பட்டு அது நீதியின் கிரீடம் என்று அவருக்கு வைக்கப்படும் என்று அது பொருள் அல்ல. இதைத்தான் நம்ம முதலே சொன்னோம். ஜீவ கிரீடம் என்பது ஒரு கிரீடமான ஒரு பொருள் அல்ல, அது தேவனுடைய ஆசீர்வாதம். அது டிவைன் நேச்சருக்கு நம்மை அவர் ஆசீர்வதிப்பார் என்ற அந்த வாக்கு தத்தம், அந்த வாக்குறுதி, அந்த உண்மை, அந்த சத்தியம், அததான் நம்ம ஜீவ கிரீடம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அது அடையாளமாக வெளிப்படுத்தலாகமத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையாக அது இருந்தது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஓட்டத்தை அவன் ஓடி முடிக்கும் போது, நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். இப்ப நீதியின் கிரீடம் என்பது ஒரு கிரீடம் அல்ல, நியாயாதிபதிக்கு உரிய அந்த அந்தஸ்து, அந்த கௌரவம், அந்த மகிமை, அந்த அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்படும். நீதி செய்யக்கூடிய ஒரு அதிகாரம் உள்ள ஆசீர்வாதத்தை அந்நாட்களிலே தேவன் எனக்கு தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிற அனைவருக்கும் அதை தருவார். யாரு அவருடைய பிரசன்னத்தை விரும்புவார்? அவர் வருவார் என்று எதிர்பார்க்கிற விசுவாசம் உள்ள அவர்கள்தான் அவருடைய பிரசன்னத்தை விரும்புவார். ஆகவே கர்த்தருடைய பிரசன்னத்தை விரும்புகிற அனைவருக்கும் அந்நாளிலே அதை தருவார். நான் இன்றைக்கு மரிக்கிறேன், எனக்காக அந்த நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியின் கிரீடம் என்பது நீதி பரிபாலனம் செய்யக்கூடிய, நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரம் என்ற அந்த ஆசீர்வாதம், அந்த கணம், அந்த மகிமை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கிடைக்கும், எனக்கு உண்டு என்று அவர் முழுமையாக விசுவாசித்தார். அது எனக்கு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தை விரும்புகிற அனைவருக்கும் அதை தேவன் தருவார் என்று சொல்கிறார். இதே போல இன்னொரு கிரீடத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். பிரதான மேய்ப்பன், நம்முடைய நல்ல மேய்ப்பன், நம்முடைய இயேசு கிறிஸ்து, நானே நல்ல மேய்ப்பன். அப்படி நல்ல மேய்ப்பனாக இருக்கிற அவர் மேய்ப்பர்களுக்கெல்லாம் மேய்ப்பர். அதனால பிரதான மேய்ப்பர், பிரதான அப்படின்னா, பிரதானம் அப்படிங்கிறது முதன்மை என்பது பொருள். முதன்மை மேய்ப்பர். அப்போ தேவன் அவரை மந்தைகளை மேய்க்கிற முதன்மை மேய்ப்பராக அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த மந்தையை முதன்மை மேய்ப்பர் மேய்த்து அந்த மந்தைகளுக்கு அவர் ஆசீர்வாதத்தை வழங்கும் போது மகிமையின் கிரீடம் என்ற ஒரு வார்த்தையை இங்கே நாம் வாசிக்கிறோம். வாடாத கிரீடம், மகிமையுள்ள வாடாத கிரீடம். அப்போ வாடக்கூடிய கிரீடம் என்பது உலோகத்தால் செய்யப்பட்டிருந்தால் அது வாடாது, அது வாடாத கிரீடமாக தான் இருக்கும். ஆனா உலோகத்தால் செய்யப்பட்ட கிரீடத்தை பரலோகத்திலே தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைப்பது இல்லை.
அப்ப மலர் கிரீடமா, இது வாடுமா அப்படி என்று நாம ஒரு தவறான புரிதலுக்கு போகக்கூடாது. ஏனென்றால் இது மகிமைக்குரிய கிரீடம். இந்த மகிமை நீங்காது, அது விட்டு போகாது, அது மறைந்து போகாது, அது நிலைத்து இருக்கக்கூடியது அப்படிங்கிறதான் வாடாத கிரீடம். அப்போ தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பார், நீதியின் கிரீடத்தை கொடுப்பார், வாடாத மகிமையின் கிரீடத்தை கொடுப்பார். ஆக இவைகளெல்லாம் நாம் பெற வேண்டுமானால் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்திலே சபைகளுக்கு சொன்னது போல, நீ பயப்படாதே, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு வேணும் பயப்படாதே. பாடுகள் உண்டு, உபத்திரவம் உண்டு, துன்பங்கள் உண்டு, விசுவாசத்தின் பரீட்சை உண்டு, அக்கினிக்குள்ளாக திணிக்கப்பட்ட பொன்னையும் வெள்ளியையும் போல நம்மை அவர் புடமிடாதபடி நம்முடைய விசுவாசத்தை அவர் புடமிட்டு பார்க்கும்போது, சோதித்து அறியும் போது, நாம் பொன்னை விட மேலாக, வெள்ளியை விட மேலாக உயர்வான ஒரு மகிமைக்கு, திவ்ய சுவாபத்துக்கு, அப்படிப்பட்ட கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரவான்களாக நாம் மாற்றப்படுவோம் என்பதனாலே மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை தருவேன் என்ற அந்த சபைக்குரிய அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் பார்த்தோம். கிரீடத்திலே ஜீவ கிரீடம், நீதியின் கிரீடம், மகிமையின் கிரீடம், வாடாத கிரீடம் இப்படின்னு இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாமே தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்த வார்த்தைகள். அவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை தம்முடைய குமாரன் வழியாக தன்னையும் தன் குமாரனையும் விசுவாசிக்கிற அந்த விசுவாச பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மகிமை, கனம், அந்த மகத்துவமான அவருடைய ஆசீர்வாதங்கள், இதைத்தான் இந்த கிரீடம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு நாம் பயப்படாதபடி தைரியமாக, உலகத்திலே நடக்க போகிற காரியங்களை குறித்து நாம் பயப்படக்கூடாது. இப்போ நாம நல்லா இருந்துட்டு இருக்கோம். அதை சுற்றி சொல்லும்போது, தீர்க்க தரிசனத்திலே சொல்லும்போது, இப்பொழுது சமாதானத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த சமாதானமான காலத்திலேயே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு சில கஷ்டங்களை நீங்கள் சகிக்கவில்லை என்றால், குதிரைகளோடு ஓடும்போது எப்படி நீங்கள் அதை சகிக்க போறீங்க என்று தீர்க்க தரிசனத்துல சொல்லியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். ஆகவே சமாதான காலத்திலேயே நாம் எல்லாவற்றையும் சகிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அது நம்முடைய விசுவாசத்தை தேவனுடைய பார்வையிலே உறுதி செய்ய வேண்டும். அந்த விசுவாசம் பரீட்சிக்கப்படும் போது நாம் தேவனுடைய பார்வையிலே பரிசுத்தவான்களாக விளங்க வேண்டும். அப்போது கனத்துக்கும் மகிமைக்கும் பரிசுத்தத்துக்கும் அதிகாரத்துக்கும் ஆளுகைக்கும் நாம் பாத்திரவான்களாக மாறுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.